இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் பிரிஞ்சி. அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே வந்து கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா வந்து கலரிக்கலாம். நம்ம வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இலை வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா வந்து கலரிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வந்து இதுவானோடனே வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணலாம். வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து கலரிக்கலாம். வச்சுருக்க உருளைக்கிழங்கையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 சின்ன உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது மாதிரி சின்ன ஸ்பூனில், ஸ்பூன் மஞ்சள்தூள், இது வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது மாதிரி ஸ்பூனில் எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வந்து கலரிக்கலாம். கிளாஸ் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது எது மாதிரி கிளாஸ்னால் இந்த கிளாஸு, அதில் வந்து 3 கிளாஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். 4.5 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் வந்து தண்ணி அரிசிக்கு. நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணியில் வந்து ஒரு துளி வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஃபைனலாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வச்சுருக்க அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து போட்டாச்சு. இது வந்து உடையாமல் இருக்க நீங்கள் ஒரு சைடாக வந்து கலரி விட்டுக்கோங்க. ஒரு சைடாக வந்து கலர்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி உடையாது. இப்போ நீங்கள் வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். நம்மளே வந்து 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.